அல்ஹம்துலில்லா 24 செப்டம்பர் 2024 அன்று பதியப்பட்ட படைத்தவனுக்கு பூமியில் ஆக விருப்பமான இடத்தின் ஒரு முக்கிய வேலை விஷயத்துக்காக குறுகிய நேர அவகாசத்தை கொடுத்து அல்ஹம்துலில்லா செய்யப்பட்ட முயற்சிக்கு பங்காளர்களாக தங்களை இணைத்து கொள்வதை படைத்தவன் விரும்பி அமைத்து தந்த உறவுகள் இவர்கள்தான். அல்ஹம்துலில்லா அந்த அடிப்படையில் முதலாவது பங்காளராக அல்ஹம்துலில்லா இதில் ஒரு முதன்மை தரத்தை படைத்தவன் தந்தான். அல்ஹம்துலில்லா இதை பெரும் ஒரு மன வருத்தத்தோடு தான் இதை நான் பதிவு செய்திருந்தேன். அல்லாஹ்வினுடைய உதவி அன்று இந்த மண்ணுக்கு மேலால் ஹயாத்தோடு இருக்கும் காலம் அந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைத்த ஒன்றை அல்லாஹ் நான் நினைத்தது என்றதை விட என்னுடைய உள்ளத்தில் உதிக்க வைத்து அதனை நிறைவேற்றி தந்த இறைவனுக்கு எல்லா புகழும். முதலாவது 1000 ரூபா, இரண்டாவதாக 500 ரூபா மாவனல்ல அரநாயக்க பகுதியிலிருந்து ஓர் எமது சதகா சேவை உறுப்பினர். அடுத்ததாக மீண்டும் ஒரு சதகா தொகை, ஒரு குடும்பத்தினுடைய முழு தொகையாக ஒரு சீமந்து பேக் முழுமை தொகையாக 2000 ரூபா அனுப்பி வைத்திருந்தாங்க. மேற்படி இந்த சகோதரி கண்டி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர். நான்காவது இணைவாளராக அல்ஹம்துலில்லா மாத்தர நான் போட்டிருந்த லிஸ்ட்டில் நீர்கொழும்பு என்று அவர்களை பதிவு செய்திருப்பேன். இவங்க மாத்தர பகுதியை சேர்ந்தவங்க. இந்த சகோதரியால் அல்லாஹ்வினுடைய உதவி 500 ரூபா கிடைக்கப்பட்டிருக்கிறது. 1000க்கு பின்னால் அரநாயக்க பகுதி 500, 1500, இந்த 2000 சேர்ந்தால் 3500, 4000 ரூபா. அதுக்கு அடுத்ததாக 5வது உறுப்பினராக நாவலப்பிட்டியா. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் படைத்தவன் நிறைவாக அவனுடைய அருள் பாக்கியங்களை அள்ளி கொடுக்க வேண்டும். இதில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஹிதாயத்தினுடைய வெளிச்சத்தையும் அல்லாஹ் கொடுத்து படைத்தவனுடைய பரக்கத் அருளை உணர்வு ரீதியாக பெற்ற கூட்டமாக இந்த மண்ணையும் மக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. பிரதானமாக ஏனென்றால் இந்த நாவலப்பிட்டிய பகுதி உறுப்பினர்களால் மேற்படி இந்த முயற்சிக்கு கிடைக்கப்பெற்ற இந்த மறைமுக சதகா சேவைக்கான பங்களிப்புகள் நிறையவே கிடைத்திருக்கிறது. 5வது பங்களிப்பாளர் நாவலப்பிட்டிய பகுதி சேர்ந்த ஒரு சகோதரி 1500 ரூபா கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஒன் சிஸ்டர் ஃப்ரம் நாவலப்பிட்டிய, இதே நாவல் நகர் மண்ணிலிருந்து ஒரு ஏழை சகோதரி அல்ஹம்துலில்லா தான் செய்யக்கூடிய சிறிய முயற்சி என்றாலும் பெரும் மனதோடு இந்த முயற்சிக்கு குறுகிய நேர அவகாசம் 24ஆம் தேதி இஷா தொழுகையினை தொடர்ந்து போட்ட இந்த பதிவு 25ஆம் தேதி செப்டம்பர் 2024 லுஹர் தொழுகையுடன் முடிவுக்கு வர இருக்கும் இதே வேளையில் அல்ஹம்துலில்லா அந்த சகோதரியினுடைய வரவு கிடைத்த நேரம் 25ஆம் தேதி 9:56 காலை நேரம். அதனைத் தொடர்ந்து 7வது பங்களிப்பாளராக பொகவந்தலாப பகுதியை சேர்ந்த எமது அஸ்ஸதகத்துல் ஹைரா சேவை உறுப்பினர். கௌரவமான இந்த உறுப்பினர்களை படைத்தவன் சங்கைப்படுத்தி காப்பதும் இவர்களுக்கான சகல துறை ரீதியான உதவிகளை செய்வதும் அவனுடைய பொறுப்பு. அல்ஹம்துலில்லா மிச்சம் சந்தோஷம். தொடர்ந்தும் எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் தன்னால் முடியுமான பங்களிப்புகளை செய்து வரக்கூடிய ஒரு உறவு. இவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் எதிர்காலத்தையும் சிறப்பு மிக்கதாக ஆக்கி வைப்பானாக. அடுத்ததாக 8வது உறுப்பினராகவும் நாவல் நகர் ஓர் சகோதரின் மூலமாக கிடைக்கப்பட்ட சதகா தொகை 300 ரூபா. அல்ஹம்துலில்லா படைத்தவனுக்கு எண்ணிக்கையில் அல்ல, கௌரவம் என்பது ஒரு அமலுக்கான அங்கீகாரம் என்பது அதனுடைய எடைக்கு தான் இருக்கிறது என்றுதான் பிரதானம் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்வோம். ஏழைகள், நீங்கள் மனம் தளரவான உங்களுடைய இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மையினுடைய விடயத்தின் எடையை கனமாக்கி கொள்ளுங்கள். எண்ணிக்கையை நினைத்து நீங்கள் பின்வரிசைக்கு உங்களை ஆளாக்கி கொள்ளவான. அடுத்ததாக மீண்டும் ஒரு சகோதரி
திகன உடிஸ்பத்துவ பகுதியிலிருந்து 9வது இணைவாளராக மேற்படி அந்த முயற்சிக்கு. அடுத்ததாக ஹபுகஸ்தலாவ பகுதியை சேர்ந்த ஒரு ஆலிம், சங்கிக்குரிய உள்ள ஆலிம், அல்லாஹு தாலா அவர்களுடைய பணிகள் சேவைகள் அனைத்தையும் பொருந்திக் கொள்வானும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் அமைய இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையையும் மனம் நிறைந்ததாக மனமானதாக ஆக்கியல்வானாக, அமையக்கூடிய வாழ்க்கை துணையையும் பரக்கத் நிறைந்தவளாக ஆக்கியல்வதோடு அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பானதாகவும் பாதுகாப்பு நிறைந்ததாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் ஆக்கியல்வானாக. அடுத்ததாக இன்னும் ஒரு சகோதரி மாத்தல கந்தனூர பகுதியிலிருந்து ஒரு குறித்த சில உறுப்பினர்களுடைய நிலவரங்கள் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், இவவும் ஒரு ஏழை சகோதரி இருந்த போதிலும் இவ கொடுக்கக்கூடிய சதகாக்களினுடைய பங்களிப்பை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அள்ளி கொடுக்கும் மனதை படைத்தவன் மிக பெரும் செல்வமாக வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தாய் தான் இவளை சுமந்த தாய்க்கும் நிறைவான கௌரவம் இருக்கிறது. அதற்கான காரணியாக இருந்த தந்தைக்கும் அந்த மன்னரை செழிப்புக்கும் நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு அர்த்தத்தை விட்டு சென்றிருக்கிறாங்க அந்த பெற்றார்களுக்கும். அல்லாஹு தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் மனமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பானாக. 11வது இணைவாளர் இவங்க. 12வது இணைவாளர் இவர்களை பற்றி சொல்லுவதாக இருந்தால், தன் மனைவியினுடைய கருவில் சுமந்திருக்கும் தனது குழந்தையினுடைய ஒரு பங்களிப்பாக இந்த ஒரு தந்தை தன்னால் முடியுமான ஒரு சதக்காக மேற்படி இந்த முயற்சி படைத்தவனுக்கு ஆக விருப்பமான இடத்தினுடைய ஒரு முக்கிய தேவைக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே அந்த பிள்ளையை அல்லாஹ் சதக்காவுக்கு பங்காளராக பதிவு செய்கிறான் என்றால், அவன் விரும்பி இருக்கிறான் என்றால், அந்த குழந்தையினுடைய வருகையும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வளர்ச்சியும் எந்த அளவுக்கு இறை பாக்கியம் நிறைந்ததாக இருக்குமோ என்னவோ தெரியாது. படைத்தவன் பொறுப்பில் இருக்க அச்சம் கொள்ள தேவையில்லை. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். 12வது உறுப்பினர். மிக பெரும் ஒரு சந்தோஷமான பதிவு இது. மீண்டும் நாவல் நகர் ஒரு சகோதரின் மூலமாக குறித்த நேரம் 25ஆம் தேதி லுஹர் தொழுகை நேரத்தோடு முடிவுக்கு வந்திருந்தாலும் மீண்டும் ஆர்வப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் இந்த சகோதரி தன்னால் முடியுமான இந்த சதக்காக மேற்படி இந்த முயற்சிக்கு அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து கம்பள பகுதியை சேர்ந்த ஒரு ஆசிரியை 2000 ரூபா அல்ஹம்துலில்லாஹ் அனுப்பியிருந்தாங்க இந்த முயற்சிக்காக வேண்டி. அதனைத் தொடர்ந்து குருநாகல அஸ்வெத்தும பகுதியை சேர்ந்த ஒரு ஆலிம், சங்கிக்குரிய ஒரு ஆலிம், அல்லாஹு தஆலா இவர்களுடைய வாழ்க்கையை நிறைவாக கபூல் செய்வதோடு இவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் செழிப்பு மிக்கதாகவும் மன நிறைவான வருமானத்தை ஹலால் நிறைந்ததாக படைத்தவன் பொருந்தி கொண்ட நிலைமையில் நிறைவாக கொடுத்தல்வனாக. வாழும் காலம் வரைக்கும் இவர்களுக்கும் இவர்களை சார்ந்தவர்கள் அத்துணை பேருக்கும் தீனுடைய அல்லாஹ் விரும்பும் வழிகளில் செலவு செய்வதற்கான பலம், பொருளாதார வளம் சகலதையும் கொடுத்து சிறப்பாக வாழ வைப்பானாக. மிச்சம் சந்தோஷம். ஆலிம்களும் எமது இந்த மறைமுக சதக்காவினுடைய சேவையை ஆதரித்து படைத்தவனுடைய விடயத்திலே பணிவோடு நடந்து கொள்வது மிக பெரும் ஒரு ஊக்கம் இந்த சேவைக்கு அளித்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் இறைவனுக்கு. அதனைத் தொடர்ந்து இறுதியாகவும் அக்குருண பகுதி ஒரு சகோதரின் மூலமாக கிடைக்கப்பெற்ற ஒரு சதக்காவினுடைய தொகையாக நாங்கள் இதற்கு சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி மீண்டும் ஹபுகஸ்ஸலாவ மண்ணை சேர்ந்த இன்னும் ஒரு உடன்பிறவா சகோதரர் என்று சொல்லலாம். படைத்தரபுல் ஆலமீன் இவர்களுடைய பங்களிப்புகளை கபூல் செய்து கொள்வானாக. எது என்னென்றதை பார்க்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு மாதமும் தன்னால் முடிந்ததை, ஒவ்வொரு மாதம் என்ற நிர்ணயம் இல்லை என்றிருந்தாலும் முடிந்ததை கொடுத்துதவும் தன்மையோடு மாஷா அல்லாஹ் இந்த மறைமுக சதக்கா சேவையை ஆதரித்து வரக்கூடிய உறவுகள் இவரும் ஒருவர். அல்ஹம்துலில்லாஹ், 18வது ஓர் இணைவாளராக ஒரு தந்தை தனக்கு திருமண பரிசாக கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய ஒரு பங்களிப்பாக 4000 ரூபா மேற்படி 24ஆம் தேதி இஷா தொழுகையினை தொடர்ந்து மேற்கொண்ட இந்த முயற்சிக்கு
அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு இடத்தின் முக்கிய ஒரு விடய ஆரம்பத்தையொட்டி இந்த சதகா நிதியை அனுப்பி வைத்திருந்தாங்க. படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த தகப்பன் எதிர்பார்த்து என்னென்ன விடயங்களை ஆதரவு வைத்து இதனை செய்தார்களோ அதிலேயும் அல்லாஹு தஆலா நிறைவான உதவியாளனாக இருப்பதை உணர்வு ரீதியாக இவர்களும் இவர்களை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் கண்டுகொள்ள வைப்பானாக. குறித்த அந்த குழந்தை, அதனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் அனைவருக்கும் தேக ஆரோக்கியம், சரீர சுகத்தோட கண் குளிர்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பானாக. படைத்தவன் விரும்பும் தம்பதிகளாகவும் அல்லாஹ் இந்த குடும்பத்தை கபூல் செய்து கொள்வானாக. சிறப்பு மிகுந்த எதிர்காலத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களுக்கான தகமைகளை கொடுத்து பெற்றார்களுடைய கண்குளிர்ச்சி மிக்கவர்களாகவும் இந்த குழந்தைகளையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இதனுடைய முழு தொகை வீடியோ பதிவின் போது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் காட்சிப்படுத்துவோம். இந்த பதிவு 28 செப்டம்பர் 2024 அன்று அஸ்ஸதகத்துல் ஹைரா பிரதான அட்மின் சகோதரராக படைத்தவன் அமர்த்தி அல்ஹம்துலில்லாஹ் அவன் ஈடுபடுத்தி வரக்கூடிய உறவுடைய தொலை தொடர்பு இலக்கம் 0779366266 இந்த பதிவு. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. படைத்தவன் விரும்பி இணைத்து கொண்ட அத்தனை உறவுகளுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும், செல்வம் நிறைந்ததாக. படைத்தவன் விரும்பும் வாழ்க்கையை மண்ணுக்கு மேலால் வாழ்ந்து இறுதி முடிவும் சிறந்த முடிவாக புது சரித்திரம் படைக்கும் வளம் பெற்ற நிமிடங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.